ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மிருகசீரிட நட்சத்திரத்து அன்பர்களே, இந்த ஜூன் 2ஆம் தேதி பயிற்சியாகின்ற இந்த குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடத்தோட முதல் 2 பாதம் ரிஷபத்திற்குள்ளாகவும் மீதம் 2 பாதம் மிதுனத்திற்குள்ளாகவும் அமைகிறது. இப்போது இந்த ஆண்டு பலன்கள் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சியின் அடிப்படையில் ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ உங்களுடைய முயற்சிகள் எதுவானாலும் முயற்சிகளில் நல்ல வெற்றியை தரக்கூடிய காலம். எடுத்த காரியம் எதுவானாலும் அதில் வெற்றிகள் உண்டு. அந்த வெற்றிகளுக்கு சிலரின் உறுதுணையும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் புதிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும், அது உங்களுக்கு சப்போர்ட்டிவ். அதாவது இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே குருவின் தயவால் உங்களுக்கு நன்மையாகவே கிடைக்கும். உங்களுடைய பேச்சால் பிறரை வென்று காட்டக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி வெல்லுவீர்கள் அன்பர்களே. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான காலம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதேபோல் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் தடைபட்டிருக்கு குடும்பத்தில், இல்லை நீண்ட நாள் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க முடியாமல் ஏதாவது ஒன்று ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய முயற்சியை எடுங்கள், திருமணம் கைகூடி வரும். புத்திர பேருக்கும் இந்த ஆண்டு இந்த 10 மாதத்துக்கு கிட்டத்தட்ட குரு கடகத்தில் இருப்பார். இந்த காலகட்டம் புத்திர பேருக்கான அமைப்பை உங்களுக்கு வலுப்படுத்தும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டம் இது. தொட்டது துலங்கும் அன்பர்களே. எடுத்த காரியங்களில் வெற்றியை பெறுவீர்கள். ஆனால் கடுமையான முயற்சி, அந்த முயற்சிக்கு பிறகுதான் வெற்றி, எளிய முயற்சி அல்ல. அப்போ அந்த கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு வெற்றிகளை ஈட்டக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும்,
இல்லை மீடியா ரிலேட்டடாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த பாப்புலாரிட்டின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரபல்யத்துவம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோகமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு என்ன விஷயங்களில் மேன்மைகளை தரும் என்று கேட்டால், எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதேபோல் பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன மந்தத்தன்மைகள் இருந்தாலும் அதை தாண்டி உயர்கல்வின்னு வரும்போது சூப்பராக படிச்சிருவாங்க. பள்ளி படிப்பில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஹையர் எஜுகேஷன்ஸ், காலேஜ், பிஜி இப்படிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா படிப்பில் ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கக்கூடிய காலகட்டம். தகப்பனாரினுடைய ஆதரவு கிட்டும் மிருகசீரிடத்திற்கு. தகப்பனார் வழி விஷயங்கள் நல்லா கை கொடுக்கும். ஆமாங்க, தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுக்கும். தொட்டது துலங்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும், அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து எதுவும் வழக்குகள் போய்கிட்டு இருக்குன்னா அதில் வெற்றிகள் உண்டு. இப்படிலாம் அமைப்பு இருக்குங்க. வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும். அதுவும் வெளியூர் வேலை வாய்ப்பு தர்றீங்கன்னா சூப்பராக கிட்டும். அப்போ ஊருக்குள்ளே யாருங்க வேலை பார்க்கறதுனா அங்கேயும் வேலை கிடைக்கும். வெளியில் இருக்கிற வேலை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோகமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதை நீங்கள் நல்லா மனசில் உள்வாங்கிக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்து பத்துக்கள் ஏதேனும் இருக்குது, இல்லை வண்டி வாகனங்கள் இருக்குது, அதை விற்கிறதுக்காக கடும் முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எடுக்கலாம். அதை விற்கிறதுக்கான பலம் உங்களுக்கு உண்டு ஜாதக ரீதியாக. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் மிக ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா, சில பெண்கள் வந்து கையில் கொஞ்சம் நகை வச்சுருப்பாங்க, அதை போட்டுட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் காசை போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பானது, ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. தகப்பனாருக்கு இருந்து வந்த மிக கடுமையான உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் கூட குறையக்கூடியது மாதிரியான ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதே போல் திருமண முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைந்து சுமூகமான ஒரு சூழ்நிலையை மனவாழ்க்கை எட்டும். பிரிவினை, டிவோர்ஸ் கேஸ்னு போன மனவாழ்க்கை கூட மீண்டும் ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கான சில அமைப்புகள் கைகூடி வந்துடும். கூட்டு தொழில், தனிப்பட்ட தொழில், எந்த தொழில் அமைப்பில் இருந்தாலும் உங்களுக்கு வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் இந்த காலகட்டம் வழங்கும் அப்படிங்கிறதுல மிருகசீரிடத்திற்கு எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். கேட்குற இடத்துல பேங்க் லோன் கிடைக்கும். சரிங்களா? அது நல்லதாக கெட்டதாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. ஆனால் பேங்க் லோன் ட்ரை பண்ணவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய உறுதுணை கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடத்துவீர்கள், வயதான மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். ஸோ பிள்ளைகளுக்கு முன்னேற்றம், பிள்ளைகளுக்கு சுபகாரியம், பிள்ளைகளின் படிப்பு, பிள்ளைகளின் வேலை இவை சிறப்பாக இருக்கும். அதை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொட்டது துலங்குகின்ற ஒரு யோக காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வருமான ரீதியாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நகர்வு, டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம், இல்லைனா பிடிச்ச இடத்துல விட பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஸோ தொட்டதெல்லாம் துலங்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் மிருகசீரிடத்திற்கு. அதனை அடுத்ததாக கையில் எப்போவுமே ஒரு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும். வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டமாக அமைகிறது. இதெல்லாம் நன்மை. எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. பெரிய அளவில் இல்லை, 1-2 இடங்கள் தான். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. உறவுகளோடு நீங்கள் நல்லா பேசுவீங்க, ஆனால் அப்பப்போ சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். அந்த கருத்து முரண்பாடுகளால் உறவுகளோட டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ எதை பேசினாலும் 1-2 முறை சிந்தித்து பேசுவது அவசியமானதுங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இல்லைனா அது வீண் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. புரியுதுங்களா? அந்த விதத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, அடிக்கடி கொஞ்சம் அலைச்சல் நிறைஞ்சதாகவும் எதை தொட்டாலும் 1-2 முறை விரைய செலவுகள் ஏற்படுறது மாதிரியாகவும் இந்த ஆண்டு அமைகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அப்போ எதை செஞ்சாலும் கொஞ்சம் அந்த சரியான மைண்ட் தாட்டோடு செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் அப்படிலாம் வேண்டாம்.
இது ஒன்றாவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் எல்லாரோடவும் ஒத்து போயிருங்க. அந்த வேலை அமைப்பு இன்னும் இன்னும் நல்ல மேன்மைகளையும் வருமான ஓட்டத்தையும் தரும். சேமிப்பு சற்று அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. இடம்பெயர்ந்து வாழ்வதற்கும் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான காலகட்டம். ஸோ இங்கே இடங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. எக்கனாமிக்கில் அதிக முதலீடுகள் போடாதீங்க. உறவுகள்கிட்ட பார்த்து இருந்துக்கிடுங்க. தாயார் உறவில் மிக கவனம் தேவை அவங்களுடைய உடல்நிலையில். சரிங்களா? இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இறைவன் முருகப்பெருமானினுடைய வழிபாடு அப்படிங்கிறது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் வந்து கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.